வணக்கம். நான் கண்ணன் பேசுறேன். வாரம் நம்ம எப்பவுமே கோல்டு பத்தி பேசுறதுக்கு முன்னாடி, எம்சிஎக்ஸ் கோல்டு லெவல்ஸ் பத்தி பேசுவோம். ஸோ எம்சிஎக்ஸ் கோல்டு பொறுத்தளவுக்கு க்ளோஸ் ஆகிருக்கிறது 1,52,530 1,52,530 க்ளோஸ் ஆகிருக்கு. போன வாரத்துக்கு முந்தின வாரம், தட் இஸ் இந்த வாரத்துக்கு முன்னாடி வந்த லோ 1,47,950, ஹை 1,53,008. இந்த வாரத்தோட ஹை 1,53,008. எக்ஸ்பெக்டட் டார்கெட் இந்த எம்சிஎக்ஸ் கோல்டு இந்த ஜோன்ல இருந்து 1,54,500க்கும் 1,55,500க்கும் போகிறதுக்கு கொஞ்சம் ப்ராபபிலிட்டி இருக்குது. நான் சப்போர்ட் எடுத்திருக்கிறது லாஸ்ட் வீக் 1,48,298க்கு சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இது கன்சிஸ்டண்ட்டாக வந்து இப்போ கொஞ்சம் இன்க்ரீசிங் மோடில் இருக்குது. வரும் வாரத்தில் இல்லாட்டி கூடிய விரைவில் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் இருக்கா மாதிரி தான் வந்து சார்ட் இண்டிகேட் பண்ணுது. பிகாஸ் லாஸ்ட்டு 3 வீக்ஸ் ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது எம்சிஎக்ஸ் கோல்டில் 1,54,348க்கும் 1,50,750க்கும் ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அந்த ரேஞ்சிலேருந்து பிரேக் ஆகும் பட்சத்தில் ஃபர்தர் ஹைக் போகிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து 1,55,500க்கு மேலே போகும் பட்சத்தில் 24 கேரட் எம்சிஎக்ஸ் கோல்டு 1,54,500க்கு மேலே போகும் பட்சத்தில் ஃபர்தர் புல்லிஷ்னஸுக்கு நிறைய ப்ராபபிலிட்டி இருக்குது. அப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ இப்போ அகெயின் நம்ம வந்து ஆபரண தங்கம் பேசும்போது ரொம்ப ரேஞ்ச் பவுண்டாக தான் இருக்குது. ஆபரண தங்கம் பொறுத்த அளவுக்கு 30ஆம் தேதி ஏப்ரல் பார்க்கும்போது இப்போது 22 கேரட் நம்ம பேசுகிறோம். 30ஆம் தேதி ஏப்ரல் 14,100, 1ஆம் தேதி மே 13,920, 2ஆம் தேதி மே 14,000, 3ஆம் தேதி மே அகெயின் 14,000, 4ஆம் தேதி அகெயின் 14,000, 5ஆம் தேதி மே 13,820, 6ஆம் தேதி மே 14,100, 7ஆம் தேதி மே 14,150, 8ஆம் தேதி மே 14,150 அகெயின், 9ஆம் தேதி மே 14,150. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ஆவரேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ 13,820லேருந்து 14,150க்கு மட்டும்தான் மொமெண்டம் இருக்குது. பட் ஸ்டில் வந்து ரொம்ப கீழே போகல. பிகாஸ் ப்ரீவியஸ் லோ வந்து 12,500 அந்த ரேஞ்ச் போகாத வரைக்கும் கோல்டு வந்து ஃபர்தர் மொமெண்டமுக்கு சான்ஸ் இருக்கும் எப்போவுமே. இப்போ ரீசண்டாக இப்போ நடந்துட்டு இருக்கிற இஷ்யூஸ் பார்க்கும்போது நமக்கு வந்து டாலர் வேல்யூ வந்து கம்மி ஆகிட்டு இருக்கு. டாலர் வேல்யூ கம்மி ஆகிறதும் வந்து இதுக்கு ஒரு பாசிட்டிவ் சான்ஸ். அண்டு க்ரூடும் சம்டைம்ஸ் கூல் ஆகும்போது அது பெட்டராகவே இருக்கும். க்ரூடும் வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் ஹையர் சைட்ல இருந்து கூல் ஆயிருக்கு. அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து கோல்டு ஸ்லைட்டாக மூவ் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ண மாதிரி தெரியறது பார்த்தா. இஃப் இதோட ரேஞ்ச் எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது எக்ஸ்பெக்டட் ஜோன்ஸ் நான் சொல்றது 22 கேரட் இப்போ பேசுறது பார்த்தீங்கன்னா 14,600லேருந்து 15,200க்கு ப்ராபபிலிட்டி இருக்கு. இந்த 14,600க்கு மேலே 15,200 எம்சிஎக்ஸில் 1,55,500 கிராஸ் பண்ணும் பட்சத்தில் இதோட மொமெண்டம் கொஞ்சம் ஸ்பீடாக ஆரம்பிக்கும். ஸோ அதனால வந்து இந்த 1,55,500 எம்சிஎக்ஸில் நம்ம வந்து கோரிலேட் பண்ணி பார்க்கும்போது 22 கேரட் கோல்டோட மொமெண்டம் எப்படி இருக்கும்ன்றதை நம்ம ஈஸியாக வந்து கெஸ் பண்ண முடியும். ஸோ இதையும் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும் நம்ம. ரெண்டாவது வந்து இந்த மார்க்கெட்டில் வந்து கோல்டில் 2026 கரண்ட்டாக வந்து பார்க்கும்போது டர்க்கியில் வந்து லார்ஜஸ்ட் செல்லிங் போயிருக்காங்க. ஸோ டர்க்கியில் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 60 டன்ஸ் வரைக்குமே வந்து செல் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரஷ்யா வந்து 14 டன்ஸ் செல் பண்ணியிருக்காங்க. அஜர்பைஜான் அப்படின்றது 22 டன்ஸ் வரைக்குமே செல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்னதான் அந்த இடத்துல வந்து செல்லிங் இருந்தாலும் அவங்க ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இதில் வந்து கீ பையர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எப்போவுமே வந்து சைனா, போலண்ட், இந்தியாவும் கூட இருக்குது. ஸோ சைனா வந்து கம்ப்ளீட்டாக பை பண்ணிட்டு இருக்காங்க, போலண்டும் பை பண்ணிட்டு இருக்காங்க, இந்தியாவும் பை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 2026 பிப்ரவரியில் ஆர்பிஐயில் வந்து மறுபடியும் கோல்டு பை பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து செப்டம்பர் 2025ல் வந்து ஆர்பிஐ பை பண்ணியிருக்கு. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பண்ணியிருக்கிறதும் ஒரு பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன். அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போது இந்த சைனா, போலண்ட், இந்தியா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரிசர்வ்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 டிகேடுக்கு என்ன ரிசர்வ்ஸ் இருந்ததோ அதை விட ஜாஸ்தியாக வந்து இப்போ இருக்குது. அப்படி நம்ம ஒரு 20 வருஷம் வரைக்கும் அவங்க என்ன ரிசர்வ் வச்சுருக்காங்களோ அதை விட ஜாஸ்தி இப்போ வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்றது ஒரு கீ இன்ஃபர்மேஷன். அதெல்லாம் வந்து நம்ம பர்ஃபெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும்.
பிகாஸ் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு மொமெண்டம் திரும்பவும் வந்து இந்த வாரெல்லாம் வந்து கூல் ஆயிட்டு, க்ரூட்லாம் கூல் ஆயிட்டு நார்மல் மார்க்கெட்டுக்கு வரும்போது, டாலர் கொஞ்சம் குறையும் போது டெஃபினட்டா வந்து கோல்ட்ல வந்து மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு நெறைய ப்ராபபிலிட்டி இருக்கு. அதையும் நம்ம வந்து க்ளோஸா வாட்ச் பண்ணணும். அண்ட் சில்வர் பொறுத்த அளவுக்கு அதுவுமே ரொம்ப ஒரு செலக்டிவான ஜோன்ல தான் இருக்கு. பட் இருந்தாலும் வந்து சைனா மறுபடியும் சில்வரையும் வந்து வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ அதுல ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில்வர் பொறுத்த அளவுக்கு சல்ஃபியூரிக் ஆசிட் அப்படின்றது வந்து ஒரு அ ஒரு கெமிக்கல். அந்த கெமிக்கல் பொறுத்த அளவுக்கு லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, சைனா தான். ஸோ அவங்க வந்து அந்த எக்ஸ்போர்ட்ட வந்து பேன் பண்ணியிருக்காங்க. அப்படின்னும்போது, அவங்க மட்டுமே வந்து அத வந்து ஹோல்ட் பண்ணி மல்டிப்ளை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்படின்னும்போது, சில்வர் டிமாண்ட் வந்து கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா, அது இல்லாம நம்ம ரா மெட்டீரியல் தான் இம்பார்ட்டன்ட் அது. அது இல்லாம சில்வர வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. ஸோ இதுவும் வந்து ஒரு கீ பாயிண்ட். அகைன் வந்து சைனாவும் வந்து பெரிய லெவல்ல வந்து சில்வரையும் அக்குமுலேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கிறத பார்க்கும்போது, சில்வர்லையும் திரும்பவும் ஒரு மூவ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ரெடியா இருக்க மாதிரி தான் தோணுது. ஆஸ் பர் என்னோட அசம்ஷனுக்கு. ஸோ சில்வர் பொறுத்தளவு 30ஆம் தேதி ஏப்ரல் ரூ. 270, 1ஆம் தேதி மே அகெயின் ரூ. 265, 2ஆம் தேதி மே 270, 3ஆம் தேதி மே 270, 4ஆம் தேதி மே 270, 5ஆம் தேதி மே 265, 6ஆம் தேதி மே 275, 7ஆம் தேதி மே 275, 8ஆம் தேதி மே 280, 9ஆம் தேதி மே அகைன் 280. ஸோ இதுவுமே வந்து ஒரு ஒரு கன்சிஸ்டண்டா வந்து இந்த இடத்துல இருந்து எக்ஸ்பெக்டட் ஜோன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 310ல இருந்து 340க்கு வந்து ப்ராபபிலிட்டி இருக்குன்னு தான் தோணுது எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ரீட் பண்ணும்போது. ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கோல்டு 1,55,000 அந்த எம்சிஎக்ஸில் கிராஸ் பண்ணும்போது கோல்டு மொமெண்டம் அண்ட் சில்வர் மொமெண்டம் ரெண்டுமே வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிறதுக்கு தட் இஸ் எ ஹியூஜ் ப்ராபபிலிட்டி. ஸோ அதை நம்ம க்ளோஸாக வாட்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.